ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஐயனார் துணையில வந்து சோழனையும் பாண்டியனையும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து கேட்குறாங்க. அதுக்கு பல்லவன்னு சொல்றாப்புல அங்கேயும் போயிருக்க மாட்டாங்க அண்ணி அப்படின்றாங்க. இல்லை நைட்டு வந்து ஏற்கனவே வந்து அவங்க வீட்டில் வந்து அவங்க அண்ணன் சத்தம் போட்டு போனாப்புல, ஒருவேளை காலையில் எந்திரிச்சோன்னே போயிட்டாங்களோ என்னவோ அப்படின்னு சொல்லும்போது, அப்படியெல்லாம் அவங்க போகக்கூடிய ஆள் இல்லை, நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க, நீங்கள் காஃபி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாப்புல பல்லவன். ஆனால் நினைச்ச மாதிரி என்ன பண்ணிடுறாங்கன்னா, நம்ம வந்து சோழனும் பாண்டியனும் நேரம் வந்து நம்ம பாண்டியனோட லவர் வீட்டுக்கு போயிடறாங்க. போய் அங்கே என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து உங்க பொண்ணுட்ட நான் பேசுறேன் அப்படின்னா, நீங்க என்னை வந்து சத்தம் போடலாம், அதுல எந்த தப்பும் இல்ல. ஒருவேளை வந்து என்னை நீங்க பார்க்கணும்னா என் கடைக்கே வந்திருக்கலாம். அத விட்டுட்டு தேவையில்லாம எங்க வீட்ல வந்து எங்க அப்பா, எங்க அண்ணங்க கூட சண்டை போட்டுருக்கீங்க. இது நியாயமா? அப்படின்னு சொல்லி கேட்கிறாப்புல நம்ம பாண்டியனே. அதுக்கு அவங்க ஏமானோட நீ ஏன் பேசுற? பேசுறதுனால தான் நான் உங்க வீட்டுக்கு தேடி வரேன் அப்படின்றாங்க. உங்க பொண்ணு என் கடைக்கு வந்து பேசுறதுனால தான் நான் பேசுறேன். அது கடைக்கு வர பொண்ணுட்ட நான் எப்படி பேசாம இருக்க முடியும்? உங்க பொண்ணை நீங்க கண்டிச்சு வைங்க அப்படின்னு சொல்றாப்புல. அதுக்கும் எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு பாத்தியாமா, நீ வந்து தேவையில்லாம அவன் கடைக்கு போறதுனால அவ்வளவு பிரச்சனை வருது. இனிமேல் அவன் கடைக்கு நீ போகாத அப்படின்னு சொல்றாங்க. பாண்டியனை எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால நான் போய் பேசுறேன். இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லும் போது, பாண்டியன் அதே தான் சொல்றாப்புல. எனக்கு அந்த பிள்ளையை பிடிச்சிருக்கு, அந்த பிள்ளைக்கு என்னை பிடிச்சிருக்கு. அப்படிங்கும்போது நீங்க எதுக்கு தேவையில்லாம இதை பேசுறீங்க? பிடிச்சா எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, இல்லாட்டினா நீங்க பேசாம உங்க வேலையை மட்டும் பாருங்க. தேவையில்லாம எங்க வீட்டுல வந்து நீங்க சத்தம் போட்டீங்கன்னா அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்றாப்புல. அப்போ வந்து சோழன் என்ன பண்றாப்புலன்னு பாத்தீங்கன்னா, என்னன்னு தேவையில்லாம வந்து எங்க வீட்டுல வந்து அது சரியில்லை, இது சரியில்லை, எங்க வீட்டுல மனுஷன் வருவாங்களா, மனுஷன் வருவாங்களா அப்படின்ட்டு அநாகரிகமெல்லாம் பேசியிருக்கீங்க. நீங்க மட்டும் பெரிய பேரரஸ்ல இருக்கிறீங்க. ஒரே ஒத்த ரூம்ல தான் இருக்கிறீங்க. அதுவும் ஒரு வாடகை வீட்டுல இருக்கிறீங்க. சொந்த வீடும் கிடையாது. ஆனா நாங்க அப்படி கிடையாது. நாங்க சொந்த வீட்டுல இருக்கிறோம். எங்க இடமும் பெரிய இடமா இருக்கு. எங்களுக்கு மனசு நிறைஞ்சு நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறோம். நீங்க என்னடான்னா இருக்கிற கூட உங்களுக்கு வந்து வீடு கிடையாது. ஆனா வந்து தேவையில்லாம எங்க வீட்டை வந்து குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, நம்ம வந்து இப்ப பாண்டியனோட வந்து மச்சான் அங்க வந்துறாப்புல, வந்துட்டு சத்தம் போடுறாப்புல, டேய் என்னடா வந்து எங்க வீட்டுல பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கும்போது, நீ வந்து எங்க வீட்டுல பிரச்சனை பண்ணனால தான்டா நான் இங்க வந்திருக்கேன்டா, நான் எதுக்குடா அவங்க வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல நம்ம சோழனே. 2 பேருக்கும் வாக்குவாதம் ஆகுது. 2 பேரும் வந்து அடிதடி போற அளவுக்கு போறாங்க. ஆனா வீட்டுல இருந்து எல்லாமே தடுத்து விட்டுறாங்க. அப்போ வந்து பாண்டியனோட லவர் என்ன சொல்றாங்கன்னா, உங்க அண்ணனை பேசாம இருக்க சொல்லு, தேவையில்லாம எங்க வீட்டை பத்தி தப்பா பேசுறாப்புல அப்படின்னு சொல்லும்போது, எங்க வீட்டுல வந்து உங்க அப்பா வந்து பேசும்போது எங்களுக்கு இப்படி இருக்கும், அதனால தானே வந்து சோழன் வந்து இந்த மாதிரி பேசுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பாண்டியன் சொல்றாப்புல. ஒரு கட்டத்துல வந்து இனிமேல் வந்து தேவையில்லாம ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிக்கிறீங்கன்னா இதை காட்டில இன்னும் பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே கிளம்பிடுறாங்க. அப்போ வந்து இப்ப நம்ம வந்து பாண்டியனோட சோழன் என்ன சொல்றாப்புலன்னா, ஏன்டா தேவையில்லாம இவ்வளவு விஷயத்த பேசியிருக்க, அவன் மனசு சங்கடப்படுறாள் அப்படின்னு சொல்லும்போது, அப்படிலாம் இல்லடா, நம்ம வீட்டுல வந்து நம்மளை பத்தி ரொம்ப தப்பா பேசுனதெல்லாம் உனக்கு தெரியாது. நான் பேசுனது ரொம்ப கம்மி, அவங்க வீட்டாளுக்கு பேசுனதே அதிகம் அப்படின்னு சொல்றாப்புல நம்ம சோழனே. அதே நேரத்துல வந்து பாண்டியனோட லவர்கிட்ட அவங்க வீட்டாளுக்கு எல்லாருமே சத்தம் போடுறாங்க. நீ நடந்துகிட்ட விதம் வந்து தப்பாக போயிட்டு அவங்க வீடு தேடி வந்து நம்ம வீட்டாளர்கள் எல்லாத்தையும் அவமானப்படுத்துறாங்க. இனிமேல் அவங்க கூட நீ பேசுறது நிப்பாட்டினா நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் வந்து ஒரு நிமிஷம் வந்து சடனா கோபத்துல ரூம்குள்ள போய் கதை சாத்தனம் மட்டும் இல்லாம யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பாண்டியன் கூட நம்ம பழகலாமா வேணாமா? ஒருவேளை நம்ம அவங்க வீட்டுல போய் நம்ம எப்படி வாழ முடியும்? ஏன்னா அவங்க அண்ணன் தம்பி எல்லாமே முரடா இருக்காங்களே, இது எப்படி நம்ம கடந்து வர முடியும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இது எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதே நேரத்துல வந்து இங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு முன்னாடி நல்லா கேட்கறாங்க, என்ன எங்க போயிட்டு வரீங்க அப்படின்னு கேட்கும்போது, சேச்சா நாங்க சும்மா வாக்கிங் மாதிரி வெளியில போயிட்டு வந்தோம் அப்படின்ன உடனே, இதுக்கு முன்னாடி இப்படி போனதே கிடையாது, இப்ப நான் திடீர்னு விடிய காலையில எந்திரிச்சு போயிட்டீங்க, ஒருவேளை நீங்க வந்து பாண்டியனோட லவரை போய் பாக்குறதுக்கு அவங்க வீட்டுல சண்டை போட போயிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது, சேச்சா நாங்க அப்படி ஆளெல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னாலும் கூட பின்னாடியே வந்துடுறாங்க நம்ம பாண்டியனோட மாமனாரும் மாமியாவும். வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, எங்க வீட்டுல வந்து காலங்காத்தால வந்து நீங்க சண்டை போட்டா நாங்க விட்டுருவோமா, நாங்களும் பதிலுக்கு சண்டைக்கு வருவோம். இனிமேல் வந்து எங்க வீட்டுக்கு தேடி யாரும் இங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோல வந்து இறங்கி சத்தம் போட ஆரம்பிக்கிறாரு நம்ம பாண்டியனோட மாமனாரு. அப்போ வந்து நம்ம வந்து நடுவு என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, டே 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 ஒருடா, நீ இந்த அளவுக்கு எல்லாம் பேசுறதுக்கு ஒருத்தான ஆளே கிடையாது. நீ ஆட்டோ ஓட்டுறாளு, நான் வந்து லாரி ஓட்டுறாளு, உன்னோட நான் தானே பெரிய வண்டி வச்சிருக்கேன். என்கிட்ட வந்து எங்க வீட்டுல என் முன்னாடி தப்பா பேசலாமா, அதுவும் என் பிள்ளையில தப்பா பேசலாமாடா அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கரமா வாக்குவாதம் வருது. வீட்டுக்குள்ள இருந்து எல்லாருமே வெளியில ஓடியாராங்க. அச்சச்சப்பா இது ரொம்ப பெரிய பிரச்சனையாவே போயிட்டு இருக்கு, என்னங்க நடந்துச்சு அப்படிங்கிற உடனே பாருங்க, உங்க தம்பிக்கு 2 பேரும் நேரம் எங்க வீட்டுக்குள்ள வந்து எங்களே சத்தம் போட்ட மட்டும் இல்லாம என் மகனையும் அடிச்சு விட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னடா சோழ அப்படி பண்றே அப்படின்ட்டு கேட்கிறாரு நம்ம சேரனை. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே, நாங்க வந்து போய் ஒன்றும் சத்தம்லாம் பெருசாலாம் போடல. தேவையில்லாம எங்க வீட்டுல வந்து நீங்க சத்தம் போடாதீங்க, சண்டை போடாதீங்க, உங்க வீட்டு பொண்ணை நீங்க அமட்டி வச்சாவே போதுமானது அப்படின்னு தான் நான் சொன்னேன். அதே நேரத்துல வந்து அந்த பிள்ளை என்கிட்ட வந்து பேசும்போது நான் எப்படி பேசாம இருக்க முடியும்? பொம்பளை பிள்ளைய வந்து இவளை வந்து தைரியமா பேசும்போது நாம என்ன ஒதுங்கி போனோம், எனக்கும் பிடிச்சிருக்கு நானும் பேசுறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாடா உங்க வீட்டுல வந்து நாங்க பொண்ணா கொடுத்த பொழப்புல நீங்க வந்து நல்ல விதமா வச்சு காப்பாத்தி வைப்பீங்க, உங்க வீட்டுக்கு நல்ல வீட்டுக்கு யாருமே வர மாட்டாங்கடா. ஏதோ இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கல்யாணம் மாதிரி ஒரு ரிசப்ஷன் வச்சிங்க, அதுவே வந்து எல்லாரும் கூட்டம் கூடி பார்த்தது எதுக்குன்னா, எப்படி இவங்க நல்லா வாழ்ந்துட போறாங்கன்னு கேட்கறதுக்காக தான் வந்திருப்பாங்க. மற்றபடி வந்து யாருமே வந்து சந்தோஷமா வந்து உங்க வீட்டுல வந்து யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு நம்ம ஆட்டோக்காரு. அப்போ நடேசன் சொல்றாரு, டேய் டேய் முத பேச்சை நிப்பாட்றா,
என் வீட்டுக்கு வந்த மருமகளும் என் மகனும் சந்தோஷமா தான்டா இருக்காங்க, உனக்கு அது தெரியுமாடா? தேவையில்லாம ஏதாச்சும் உன்னை பேசிட்டு இருக்காளாடா? என் மருமக பெரிய கோடீஸ்வரிடா, பணக்கார வீட்டுல வந்து அங்கிருந்து வந்து இங்க எங்க வீட்டுல சந்தோஷமா வாழுது அப்படின்னு சொல்லும் போது நம்ம நிலா வந்து யோசிச்சுட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா நேர வீட்டுக்குள்ள போயிடறாங்க. அதுவும் சோழனை கையை பிடிச்சி சத்தம் போடாதீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டு போயிடறாங்க. அப்போ சோழன் வந்து என்னங்க, நான் வந்து எந்த தப்பும் பண்ணல, நீங்க என்னை வந்து அமட்ட வரீங்க அப்படின்னு சொன்னோடனே, நான் உங்களை அமட்டெல்லாம் வரல, நான் உங்கள்கிட்ட உனக்கு கேட்பேன், நீங்க எனக்கு கொடுங்க அப்படின்னா, அடாடா நிலா வந்து என்னமோ உனக்கு கேட்க போகுது, சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் உங்கள்கிட்ட ஒன்றும் கேட்கல, நான் கொடுத்த தாலியை கொடுங்க அப்படின்றாங்க. என்ன இல்லை சடார்னு இப்படி கேட்டுட்டேன், அந்த தாலியை வச்சு என்ன பண்ண போற? ஒருவேளை பாண்டியனுக்கும் அவனோட லவருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டியோ? இது நல்ல ஐடியாவாத்தியா இருக்கு. ஏன்னா இந்த தாலி தான் கண்டிப்பா நம்மளுக்கு எந்த யூஸ் இல்லாம இருக்கே, அவங்களுக்காச்சும் யூஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாப்புல. இல்ல அவரே கடை வைக்க போறியா அப்படின்னு கேட்குறாப்புல. சொன்னதை முதல் செய்யுங்க, கேட்ட உடனே கொடுங்க இந்த தாலியை, எனக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னு சொன்னேன். டக்குனு பீரோக்குலேருந்து தாலியை எடுத்து கொடுக்குறாரு நம்ம நிலாட்ட சோழனு. அதான் வாங்கி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சடனை வந்து கழுத்துல போட்டுறாங்க. பார்த்த உடனே நம்ம சோழனுக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுது. அதோட மனசு மாறிடுச்சு போல இருக்கு, இனிமேல் வந்து நம்மளை விட்டு பிரிய மாட்டா போல இருக்கு அப்படின்ட்டு அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாப்புல. நேராக வராங்க, வந்த உடனே வந்து ஆட்டோ விட்டு சண்டை போடுறாங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? என்னமோ இந்த வீடு சரியில்லை, ஆளுங்க சரியில்லை, அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. நானும் இவ்வளோ பொறுமையாக போய்கிட்டே இருக்கீங்க, ஆனால் நீங்கள் வந்து கேட்குற மாதிரி இல்லை. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? என்ன உங்க பொண்ணு நீங்க மட்டும்தான் மனிதர் இல்லை, இங்கே இருக்கவங்க யாருமே மனிதர் கிடையாதா? ஏங்க யாருமே சந்தோஷமா இல்லையா? நானே ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு தான். அங்கிருந்து நான் அங்கேயே வந்து கோடீஸ்வரியா இருந்து நான் இந்த வீட்டில் வந்து இருக்கேன்னா எப்படி இருக்கிறேன்? இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்க, என்னை நல்லா பாத்துக்கிறாங்க, உள்ளங்கையில வச்சு என்னை தாங்குறாங்க. இப்படிப்பட்ட இடத்துல வந்து உங்க பொண்ணு வந்து வாழ்றதுக்கு உங்க பொண்ணு தான் கொடுத்து வச்சிருக்கணும். அதை விட்டு போட்டு நீங்க போட்டு உன பேசியிருக்கீங்க. இந்த வீட்டாளர்கிட்ட நீங்க பழகிருக்கீங்களா? உங்களுக்கு என்ன தெரியும்? வெளியில இருந்து பாக்குறதுக்கு உங்களுக்கு என்ன தெரியும்? இந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப தங்கமானவங்க, ரொம்ப அருமையானவங்க. நம்மளுக்குள்ள ஏதாச்சும் ஒண்ணுன்னா துடிதுடிச்சு போயிடுவாங்க. என்னமோ பேசியிருக்கீங்க நீங்க. உங்க பொண்ணுகிட்ட போய் அட்வைஸ் பண்றதை விட்டு போட்டு பாண்டியனுக்கு வந்து நல்லா கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கான ஏற்பாடை பாருங்க, அப்பதான் நல்லா இருக்கும். கண்டிப்பா வந்து இப்படிப்பட்ட இடத்துல வந்து உங்க பொண்ணு வந்து வாழலைன்னா வேற எந்த இடத்துலயும் வாழ முடியாது அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோக்காரு, என்னம்மா நீ சொல்ல வர, எப்படி பேசிட்டு இருக்க நீ பாருங்க அப்படின்னா, பின்ன என்ன சொல்றீங்க? இன்னமும் கல்யாணமும் யாரும் பண்ண மாட்டாங்க, இந்த வீட்டுல யாரும் வந்து போக மாட்டாங்க. நீங்க இப்ப நான் கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுல வந்து 6 மாசமா இருக்கேன், எங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை கூட வந்ததில்லை அப்படின்னு சொல்லுங்க. சோழனை வந்து அப்படியே சைஸா பாக்குறாரு. அடாடா, இப்படிப்பட்ட பேச்சு வந்து நான் எங்கேயுமே பார்த்தது இல்லையா, நிலாக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டு போறாரு நம்ம சோழனு. ஆனா அதுக்கப்புறம் வந்து நம்ம நிலா வந்து பெல்ட் அடிக்கிறாங்களா இல்லையா அப்படின்ட்டு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா தற்காப்புக்கு கூட இப்படி பேசியிருக்கலாம், இல்ல பாண்டியனுக்காக பேசியிருக்கலாம். இந்த குடும்பம் நம்மளுக்காக எவ்வளவு பண்ணியிருக்காங்க, அவங்களுக்காக நம்ம ஏதாச்சும் பண்ணணும்னு கூட அவங்க நினைச்சிருக்கலாம். ஆனா எது உண்மை அப்படிங்கிறது தெரியலையே, அதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அதே நேரத்துல வந்து ஆட்டோக்கார்ட்ட வந்து ரொம்ப போல்டா தைரியமா நிற்கிறாங்க. ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, இனிமேல் உங்க பொண்ணை வந்து கொடுக்குறா இருந்தா தைரியமா எங்க வீட்டுல வந்து நீங்க பொண்ணை கொடுக்கலாம், நாங்க நல்ல விதமா வச்சு பார்த்துக்குருவோம் அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோக்காரர் ரொம்ப ஷாக் ஆகி போறாரு. ஆனா அது எப்படி நடக்குதுங்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிச்சயமா ஹைபர் பண்ணுங்க. எனக்கு வந்து ஒரு சின்ன சேனல், நான் ஒரு ப்ரொமோட் ஆகுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.